அடுத்து 5வது அர்ச்சனம், தூமலர் தூவி தொழுவது. இந்த கைங்கரியம், அதாவது பெருமாளுக்கு புஷ்பம் மலர் சமர்ப்பிப்பதற்கே இது ஒரு பெரிய கைங்கரியம். இதை வராக பெருமாளே விதித்திருக்கிறார். வராக புராணம் என்ற புராணம். பிரளய கடல்ல பூமி தேவி மூழ்கி இருந்த போது பெருமாள் பன்றி வடிவில் வராகனாக தோன்றி பூமாதேவியை மீட்கிறார். அப்போ பூமாதேவி வராக பெருமாள்கிட்ட கேட்டா, இந்த பிரளய கடல்லேருந்து என்னை காப்பாத்திட்டீங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும், பிறவி பெருங்கடல்ல என்னுடைய குழந்தைகள் ஜீவாத்மாக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவர்களை எப்போது காக்க போகிறீர்கள்? ஒரு அம்மா எப்போதுமே தன்னை பத்தி கவலைப்பட மாட்டா, குழந்தைகளை பத்தி தான் கவலைப்படுவா. அது போல பூமாதேவி சொல்றா, பிரளய கடல்ல இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க, பிறவி பெருங்கடல்ல அவ குழந்தைகள் யாரு? நாம தான். பிறவி பெருங்கடலில் என் குழந்தைகள் இத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்களே, இவர்களை எல்லாம் காப்பாற்ற நீங்கள் என்ன ஏற்பாடு வைத்திருக்கிறீர்கள் என்று பூமாதேவி கேட்கிறார். அப்போ வராக பெருமாள் பூமி தேவிக்கு நிறைய உபதேசம் பண்றார். இதெல்லாம் பண்ண சொல்லு, பண்ணினா நான் காப்பாற்றுவேன்னு. அதுல வராகன் முக்கியமாக சொன்னது என்னன்னா, பூக்களை மாலையாக தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பித்தல். அதுக்கு ஒரு சில விதிகளும் அவர் கொடுக்கிறார். எப்படின்னா, பக்தன் தானே ஒரு தோட்டம் அமைக்கணுமா, தானே ஒரு தோட்டம் அமைச்சு அதுல வாசனை உள்ள பூச்செடிகளை எல்லாம் வளர்க்க வேண்டுமா. அது வாசனை இல்லாத பூக்கள்ங்கிறது பகவானுக்கு நாம சமர்ப்பிக்க கூடாது. அந்த பூக்களும் வெண்மை நிறம் கொண்ட பூக்களாக இருப்பதுங்கிறது இன்னும் விசேஷமா. அதுக்காக உடனே வெங்கடேஷ் தான் வெள்ளை பூக்கள் மட்டும்தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டான், தயவு செஞ்சு அப்படி எடுத்துன்றாதீங்க. பெருமாள் சொல்றது எல்லா நிற பூக்களும் சமர்ப்பிக்கலாம், ஆனா வாசனை இல்லாத பூ சமர்ப்பிக்க கூடாது. இந்த ஆர்டிபிஷியல் காகித பூலாம் சமர்ப்பிக்க கூடாது. வாசனை உள்ள பூக்கள்ல எல்லாமே சமர்ப்பிக்கலாம், ஆனால் வெள்ளை நிற பூ என்பது இன்னும் விசேஷம். அப்படிப்பட்ட பூக்களை எல்லாம் தானே வளர்த்து, அந்த பூச்செடியை வளர்த்து தானே மலர்களை சேகரித்து பக்தன் தானே மாலை தொடுத்து, அதுவும் நூல்ல தொடுத்தா ஆச்சாரம் கம்மி, நார்ல தொடுக்கிறது இன்னும் விசேஷம். நார்ல மாலையாக தொடுத்து ஒவ்வொரு நாளும் என் பக்தன் எனக்கு சமர்ப்பிச்சான்னா, இளமை காலத்துல பக்தன் எனக்கு பூமாலை சமர்ப்பிச்சான்னா, முதுமை காலத்துல மரணப்படுக்கையில அந்த பக்தன் என்னை மறந்தாலும் நான் அவனை நினைவில் கொண்டு காப்பாற்றுவேன். நினைச்சு பாருங்க, கடைசி காலத்துல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற மாதிரி கடைசி காலத்துல கப்பம் வாதம் பித்தம் எல்லாம் இழுத்துண்டு மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கும் போது நம்மால் பகவானை நினைச்சு பார்க்க முடியுமா? அப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுவும் இன்னைக்கெல்லாம் ஐசியூல வெண்டிலேட்டருக்குள்ள வச்சுட்டான்னா, இந்த வெண்டிலேட்டரை எடுத்துட்டா ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம். வெண்டிலேட்டர் இருக்க வரைக்கும் அவருக்கே தெரியாது எப்போ வெண்டிலேட்டர் எடுக்க போறா, எவ்வளோ காலம் இருக்க போறோம், ஒண்ணுமே தெரியாது. அந்த நேரத்துல பகவானை நினைச்சுக்கோன்னா கஷ்டம். அப்ப பெருமாள் என்ன சொல்றார், இளமை காலத்தில் பூமாலை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதை நாம பண்ணி இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டா கடைசி காலத்துல நாம் மறந்தாலும் பகவான் நினைவில் கொண்டு ரட்சிப்பான். அது என்ன பூமாலைக்கு அப்படி என்ன சிறப்புன்னா, அதுல விஷயம் இருக்கு. பூ என்பது மணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த மாலை கழுத்துல போட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கழட்டி வச்சாலும் அந்த நறு மணம், அந்த வாசனை இருக்கும் இல்லையா, பூ மணத்தை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் மனத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், மனசையும் அங்க கொண்டு போய் சேர்க்குமா. அதனால ஒரு பூமாலை அர்ப்பணிக்கிறோம் என்றால் வெறும் நறு மணத்தை மட்டும் அர்ப்பணிக்கல, நம் மனத்தையும் சேர்த்துத்தான் பகவானிடம் அர்ப்பணிக்கிறோம். அதனாலதான் கல்யாணத்துல மாலை மாத்துறதுன்னு வச்சிருக்கா இல்லையா, மாலை மாத்துறது எதுக்குன்னா, இந்த மலரின் மனம் மட்டும் இல்ல, அவ மனங்களும் அது போல ஒன்றிணைகிறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான்னு அர்த்தம். அதுபோல மாலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம்னா நம் உள்ளத்தை பகவானுக்கு என்று அர்ப்பணிக்கிறோம்னு அர்த்தம். அதனால இது எல்லோரும் பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான கைங்கரியம். ஆனா பெருமாள் என்ன சொல்றார், நாமே ஒரு தோட்டம் அமைத்து, அதுதான் ரொம்ப விசேஷமா, நாமே தோட்டம் அமைத்து அதுல பூக்கள் எல்லாம் சேகரித்து அதை மாலையாக தொடுத்து வாசனை பூக்களை பகவானுக்கு சமர்ப்பிப்பது என்பது மிகப்பெரிய கைங்கரியம். இதை தொண்டரடி பொடியாழ்வார் செய்திருக்கிறார், பெரியாழ்வார் செய்திருக்கிறார். ராமானுஜத்தை இந்த கைங்கரியத்தை கேட்டு வாங்கினார் திருவேங்கடமுடையான். ராமானுஜர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் தம்முடைய சீடர்களுக்கு நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை விளக்கி வருகிறார். திருவாய்மொழியில சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரெழில் அண்ணலேன்னு பாசுரம் வருது. ராமானுஜர் விளக்கினாரா, நம்மாழ்வார் பாடியிருக்கார், சிந்து பூ மகிழும் திருவேங்கடம், திருவேங்கடத்துல பூக்கள் சிந்திக்கொண்டே இருக்கும்னு பாடினார். இத ராமானுஜர் விளக்கினவாறே திருவேங்கடமுடையான் ராமானுஜருக்கு காட்சி கொடுத்து சொன்னாரா, சிந்து பூ மகிழும்னு பாட்டு தான் இருக்கு, பூ சிந்தலையேன்னாராம். பூ சிந்தலையேன்னாராம். பூ சிந்தறதுன்னா என்ன? பூக்களே யாரும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலையாம் திருமலையில. இன்னைக்கு தான் திருவேங்கடமுடையானுக்கு நிறைய கூட்டம்.
ஆனால் அந்த நாளில் எப்படின்னா திருமலைங்கிறது காடு மலை நிறைந்த பகுதி, அதனால நிறைய காட்டு மிருகங்கள் இருக்கும், அது இருக்கும், பாம்பு இருக்கும். பயந்துட்டு திருமலைக்கு யாரும் போகமாட்டா. அதனால பெருமாளுக்கு யாரும் புஷ்பமே சமர்ப்பிக்கலையாம். திருவேங்கடமுடையான் ராமானுஜர்கிட்ட கேட்டாராம், சிந்து பூ மகிழும்னு பாட்டு இருக்குன்னு நீங்கள் விளக்கி கொண்டிருக்கிறீர்கள், ஆனா எனக்கு பூ சிந்தலியேன்னாராம். அப்ப ராமானுஜர் தம் கோஷ்டியிலிருந்து அனந்தாழ்வான் என்ற சிஷ்யரை தேர்ந்தெடுத்து, நீ போய் திருவேங்கடமலையில தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னார். அனந்தாழ்வான் புறப்பட்டு திருமலைக்கு போனார். ராமானுஜன் என்றே ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினார். ராமானுஜ புத்தேரி என்று ஒரு ஏரியை அமைத்தார். அதுக்கப்புறம் பூச்செடிகளை எல்லாம் வளர்த்து இன்னைக்கும் அனந்தாழ்வான் தோட்டம்னு திருமலையில இருக்கு. மேற்கு பக்கம் திருமலையில நீங்கள் மேற்கு பக்கம் நீங்க போனீங்கன்னா அந்த அனந்தாழ்வான் தோட்டம்ங்கிறது நன்றாகவே சேவிக்கலாம். அந்த தோட்டத்திலிருந்து புஷ்பங்கள் இன்னைக்கும் நாம் பூப்பதை காண்கிறோம். இப்படி திருமலை அப்பனே ராமானுஜர்கிட்ட கேட்டு வாங்கி கொண்ட கைங்கரியம் என்னன்னா இந்த புஷ்ப கைங்கரியம். பூ தொடுத்து எனக்கு மாலையாக சமர்ப்பிக்கணும்னு ராமானுஜர் அனந்தாழ்வானை அனுப்பினார். எல்லாத்த விட பெரிய ஹைலைட் என்னன்னா, ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த சுடர்கொடிங்கிறோம். ஆண்டாளுக்கு மட்டும் என்ன விசேஷம்னா, அவள் சூடி களைந்த மாலையை பெருமாளே வாங்கி சூடிக்கொண்டார். இது யாருக்கு கிடைக்கும்? அப்போ ஆண்டாளுடைய பக்திக்கு பெருமாள் என்ன பண்ணிட்டார், பெரியாழ்வார் தினந்தோறும் பெருமாளுக்காக மாலை தொடுத்து வைப்பார். ஆனா பெரியாழ்வாருக்கே தெரியாம ஆண்டாள் நாச்சியார் அவருடைய திருக்குமாரத்தை ஆண்டாள் என்ன பண்ணுவான்னா, அந்த மாலையை எடுத்து கழுத்துல போட்டுட்டு கண்ணாடியில பெருமாளுக்கு நான் ஏற்ற ஜோடியாக இருக்கிறேனா என்று அழகு பார்த்துட்டு அந்த மாலையை அப்படியே வச்சிடுவார். இது தெரியாம பெரியாழ்வார் என்ன பண்றார், ஆண்டாள் சூடிய மாலையை பெருமாளுக்கு தினந்தோறும் சமர்ப்பித்து கொண்டே இருந்தார். காலம் ஓடிண்டே இருக்கு. ஆனால் ஒரு நாள் பெரியாழ்வார் கவனிச்சுடுறார், ஆண்டாள் பெருமாள் மாலையை போட்டுக்கிறத பார்த்துட்டார். ஆண்டாள்கிட்ட சொன்னாராம், என்னமா அபச்சாரம், உடுத்து களைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமை தொண்டர்களோன்னு பெருமாள் சூடி களைந்ததைத்தான் நாம அணிகணுமே ஒழிய நீ என்னமா நீ அணிஞ்சிட்டு பெருமாளுக்கு ஐயோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான மாலையோடு பெருமாள்கிட்ட போனார் பெரியாழ்வார். பெருமாள் கேட்டார், என்னது இதுன்னார். பெரியாழ்வார் சொன்னார், மாலை. இந்த மாலையில வாசனை எல்லாம் எடுத்துன்னு போங்கன்னார். பெரியாழ்வார் சொன்னார், இல்லை பகவானே, என் பொண்ணு கோதை கொஞ்சம் அபச்சாரப்பட்டுட்டா, அவள் கழுத்தில் மாலையை போட்டுட்டா, அது வேண்டான்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டு இது நல்ல ஃப்ரெஷ்ஷான மாலை தான் ஏற்றுக்கலாம். பெருமாள் சொன்னார், உங்கள் பொண்ணு கோதை சூடிக்களைந்த மாலை தான் எனக்கு வேண்டும். அவள் கூந்தல்ல தான் நறுமணம் இருக்கு, அதுல தான் பக்திங்கிற நறுமணம் இருக்கு. அந்த பக்தி என்ற நறுமணம் கலவாத இந்த மாலை எனக்கு வேண்டாம். உன் மகள் அவள் பக்தியால் என்னை ஆண்டாள்னார். அதனால அவளுக்கு ஆண்டாள்னு திருநாமம். கோதை நாச்சியார்னு தான் பெரியாழ்வார் பேர் வச்சார். பெருமாள் சொன்னார், உன் மகள் அவள் பக்தியால் என்னை ஆண்டாள், என்னை ஆண்டு விட்டாள், அவள் ஆண்டாள் நாச்சியார். அவள் சூடிக்களைந்த மாலையை இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாள் அணிந்து கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாலையை அவ்வளவு பெருசா பெருமாள் கருதுகிறார். அடியன் போன வருஷம் February 2024 ஒரு உபன்யாசத்துக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன். அப்போ நம்முடைய அன்பர் ஸ்ரீராம் சுவாமின்னு அங்கே கைங்கரியம் பண்றார். அவர் அடியனை முதல்ல ஆண்டாள் சன்னதிக்கு அழிச்சுன்னு போனார். அதுக்கப்புறம் வட்டபத்திர சாயி சன்னதிக்கு அழிச்சுன்னு போனார். கடைசியாக பெரியாழ்வார் சன்னதிக்கு அழிச்சுன்னு போனார். மத்தியான நேரம் பெரியாழ்வார் கழுத்தில் ஒரு மாலை இருந்தது. அப்போ அவர் சொன்னார், எங்கள் கோவில் வழக்கம் தெரியுமா, கார்த்தால ஆண்டாளுக்கு ஒரு மாலை சாத்துவார். கார்த்தால ஆண்டாள் சாத்தின அந்த மாலை என்ன பண்ணுவாளாம், வட்டபத்திர சாயி பெருமாளுக்கு சாத்திடுவார். அடுத்த நாள் காலை அந்த பெருமாளுடைய மாலை பெரியாழ்வாருக்கு வந்துடுமா. பெருமாள் ஆண்டாள் சூடி களைந்த மாலையை அணிந்து கொள்வார், பெரியாழ்வார் பெருமாள் சூடி களைந்த மாலையை அணிந்து கொள்வார். அன்னைக்கு அவர் என்ன பண்ணார், இப்ப அந்த மாலையை உங்க கழுத்துல போடுறேன்னு சொல்லி மத்தியானம் போன அடியனுக்கு முந்தின நாள் கார்த்தால ஆண்டாள் அணிஞ்சுண்டு, முந்தின நாள் மாலை பெருமாள் அணிஞ்சுண்டு, அடுத்த நாள் காலை பெரியாழ்வார் அணிஞ்சுண்டு, மத்தியானம் நம்ம கழுத்துல போட்டு நல்லா உபன்யாசம் பண்ணிட்டு வாங்கன்ட்டு அனுப்பி வச்சார். அன்னைக்கு பாருங்க, தற்செயலா அன்றைய உபன்யாசம் ஆண்டாள் திருக்கல்யாணமே உபன்யாசம் பண்ண ராஜபாளையம் போறேன். கரெக்டா அந்த ஒரு மாலை அனுகிரகமாக அடியனுக்கு கிடைச்சது. அப்போ ஒரு பூ மாலை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம், திரும்ப அந்த மாலையை பெருமாள் பக்தனுக்கு கொடுக்கிறார்னா அந்த மாலையில தன் அனுகிரகத்தை கலந்து இந்தாடா வச்சுக்கோன்னு கொடுத்துட்றார். அப்படி அர்ச்சனம் நம்முடைய மனத்தையும் சேர்த்து, அந்த மலரின் மனத்தோடு நம்ம மனத்தையும் சேர்த்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதுக்காக பூக்கோ நறுமணத்துக்கோ பெருமாள் ஆசைப்படுறாருன்னு அர்த்தம் இல்லை. நம்ம பக்தியோடு என்ன கிடைக்கிறதோ, கீதையில கண்ணன் சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. நீ ஒரு இலையோ, இதுக்கு ராமானுஜர் பாஷ்யம் பாருங்க, ஸ்லோகம் என்ன இருக்குன்னா, இலை பூ பழம் தண்ணீர். ராமானுஜர் நடுவுல அல்லதுங்கிற வார்த்தையை சேர்த்துட்டார். ஒரு இலையோ அல்லது பூவோ
அல்லது பழமோ அல்லது தண்ணீரோ எதுவுமே இல்லையா, உன் கண்ணீரையே சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏத்துப்பான்பா. எனக்கு கொடுக்க தண்ணீர் கூட இல்லையா, பக்தியால் 2 சொட்டு கண்ணீர் சிந்தினால் அதையும் நாம் கொடுத்ததுன்னு பகவான் ஏத்துப்பான். அப்ப பொருளின் எடையை அவன் பார்க்கறது இல்லை, பக்தியின் எடையத்தான் பார்க்கறான். இந்த அர்ச்சனம் புஷ்பத்துக்கு புரியில நடந்த ஒரு வரலாறு சொல்வார்கள். புரி ஜெகநாதருக்கு செண்பகப்பூன்னா ரொம்ப பிடிக்குமா. 2 ராஜகுமாரர்கள் புரிக்கு வரா. இது திருவாய்மொழி ஈடு வியாக்கியானத்தில் இருக்கு. 2 ராஜகுமாரர்கள் புரி திருக்கோவிலுக்கு வரா. செண்பகப்பூ வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். வாசல்ல கடையில பார்த்தா ஒரே ஒரு செண்பகப்பூ இருக்கு. 2 ராஜகுமாரர் ஒரு செண்பகப்பூ. உடனே முதல் ராஜகுமாரன் கடையில போய் கேட்டானா, இது என்ன விலைன்னா? 5 ரூபான்னா. நான் வாங்கலான்னு போனான். இன்னொருத்தன் வந்தான், நான் 50 ரூபா தரேன் எனக்கு கொடுன்னா. அவனுக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசை. இவன் பார்த்தான், நான் 500 ரூபா தரேன் கொடுன்னா. இவன் நான் 5000 ரூபா தரேன் எனக்கு கொடுங்கிறான். செண்பகப்பூவை வச்சு ஏலம். இவன் 50,000 தரேங்கிறான், அவன் 5 லட்சம் தரேன்னா. கடைசியாக இந்த ராஜகுமாரன் பார்த்தான், என் பூக்கடைக்காரரே, என் மொத்த சொத்தையும் உனக்கு எழுதி வச்சுடுறேன், அந்த பூவை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான். ஒரு செண்பகப்பூவுக்காக தன் மொத்த சொத்தையும் எழுதி வச்சு அந்த செண்பகப்பூவை வாங்கிட்டு போறான். ஜெகநாதருக்கு சமர்ப்பிச்சுப்பான். சமர்ப்பிச்சுட்டு வரான். இப்பதான் அரண்மனை கிடையாது, குடிசையில போய் தூங்கிட்டான். பரவாயில்ல, அன்னைக்கு நிம்மதியா தூங்கினான். பணம் இருந்த வரைக்கும் எங்கேயும் தூக்கம் வரும். நம்ம தூங்கினான். கனவுல பூரி ஜெகநாதர் காட்சி தரார். பார்த்தா தலைக்கு மேல ஒரு பெரிய பூவை வச்சுட்டு சுமக்க முடியாம சுமந்துட்டு ஜெகநாதர் காட்சி தந்தாராம். பெருமாளே என்னன்னு கேட்டான். டேய், உன் பூவின் பாரத்தை என்னால சுமக்க முடியலடான்னார். என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். பெருமாள் சொன்னாராம், ஆமாப்பா, நீ பாட்டுக்கு உன் மொத்த சொத்தையும் எழுதி வச்சு ஒரு புஷ்பத்தை எனக்கு சமர்ப்பிச்ச இல்லையா, அந்த பக்தியின் பாரத்தை என்னாலேயே சுமக்க முடியல. உனக்கு எப்பேற்பட்ட பக்தி இருக்கு, எவ்வளவு சமர்ப்பித்திருக்கிறாய். அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, இங்கே வச்சிருங்க. ஏன் அப்புறமா மேல வச்சுக்கலாமே, இப்பவே வச்சுணுமா? சரி, நம்ம எல்லாரையும் வெர்ச்சுவலா ஏதாவது ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போகணும்னு நினைக்கும் போது யாராவது ஒருத்தர் திரும்ப அமைச்சுக்கரை கூட்டின்னு வந்துருப்பாங்க. வேற எதுவும் இல்லை. ஓகே, எனக்கு தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மி. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம எங்கே விட்டோம்னு போயிடும். ஸ்கூல்லேயே ரொம்ப மக்கு தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பெருமாள் சொன்னாராப்பா, அந்த புஷ்பத்துக்காக நான் சொல்லலப்பா, ஒரு பூவுக்காக நீ சொத்தையே எழுதி வச்சு அந்த பூவை கொண்டு வந்து கொடுத்த இல்லையா, அந்த பக்தியின் பாரத்தை என்னால் சுமக்க முடியலன்னாராம். அப்போ அது எவ்வளவு பக்தியோட கொடுக்குறோங்கிறத தான் பகவான் பார்க்கறானே ஒழிய எந்த பொருள் சமர்ப்பிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை. அப்ப நம்மால் முடிந்தது பக்தியோடு ஒரு பூ சமர்ப்பிச்சாலும் பகவான் ஏத்துப்பான்னா, இதை ஒவ்வொரு நாளும் நாம பண்ணலாமே. புஷ்ப கைங்கரியம் தாராளமா பண்ணலாமே. இதுதான் 5வது பக்தி, அர்ச்சனம். தூமலர் தூவி பகவானை தொழுதல். 5 ஆயிடுத்து. 5மே ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடியது. அடுத்து 6வது வந்தனம், விழுந்து நமஸ்காரம் செய்வது. பகவான் இப்போ ஒரு திருக்கோவிலுக்கே போறோம்னா முதல் காரியம் துவஜஸ்தம்பத்தின் கீழே விழுந்து நமஸ்கரிப்பது, பகவானை சேவிப்பது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்போ வந்தனம், விழுந்து பகவானுக்கு நமஸ்காரம் என்பது செய்வது. நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன பர்பஸ்னா, என்னை மொத்தமாக உன்னிடத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். என் கையில ஒண்ணும் இல்லப்பா, மொத்தமா உன் திருவடியில விழுந்துடுறேன், நீ பார்த்துக்கோன்னு அர்த்தம். அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டா நம்மை ரட்சிப்பதை தன் பொறுப்பாக பகவான் ஏற்றுக்கொண்டு விடுவான். இதை பத்தி எங்க ஆச்சாரியனுக்கு பிராச்சாரியன் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன்னு ஒரு மகான், அவர் வடுவூர் ராமனை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினார். ஒரே ஒரு ஸ்லோகம், வடுவூர் ராமனுடைய புன்னகையை ரசித்து ஒரே ஒரு ஸ்லோகம். இது வில்லூர் சுவாமி ஸ்ரீநிதி சுவாமிக்கும் தகப்பனார். ஒரு ஸ்லோகம் எழுதினார். அந்யாதிருக்ஷ மதீய திவ்ய சுஷமா சேவா கிரியாத்யக்ஷணே பிரத்வஸ்தாக்கில கல்மஷே நதஜனே பாஷாத்திய சேவா பலம் கிம் குர்யாமிதி சிந்தையே சதுமமா ஜானன் மனோ யாச்சதே நிசேஷாகதிம் முகுர் முகுரிதி ஸ்மேரோசி சீதாபதே. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, வடுவூர் ராமா, நீ ஏன் சிரிக்கிறேன்னு யோசிச்சேன், எனக்கு காரணம் புரிஞ்சுடுத்து. இந்த வடுவூர்ல பாருங்க, ராமர் அப்படி சிரிச்சுன்னு இருப்பார், புன்னகை மன்னனாக இருப்பார். ஏன் சிரிக்கிறேன்னா, ஒரு முட்டாள் உன் கோவிலுக்கு வந்தான்டா, ஒரு முட்டாள் உன் கோவிலுக்கு உன்னை விழுந்து நமஸ்காரம் பண்ணான். அவன் எப்போ முதல் நமஸ்காரம் பண்ணானோ அப்போவே அவன் மொத்த பாப்பத்தையும் நீ போக்கிட்ட. மேற்கொண்டு அவனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணலான்னு நீ சிந்திச்சுட்டு இருக்க.
ஆனா அந்த முட்டாள் இருக்கானே, அவர் தன்னை சொல்லிக்கிறார், அந்த முட்டாள் இருக்கானே, நீ எல்லா பாபத்தையும் போக்கிட்டு மேல என்ன அனுகிரகம் பண்ணலாம்னு யோசிப்பது தெரியாம ஒவ்வொரு நாளும் வந்து நமஸ்காரம் பண்ணி என் பாபத்தை போக்குன்னே கேட்டுன்னு இருக்கான். ஆனா ராமா, நீ பண்ண முதல் நமஸ்காரத்துக்கே உன் பாபத்தை போக்கிட்டு மேற்கொண்டு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம நான் திண்டாடின்னு இருக்கேன். நீ என்னடா தினந்தோறும் வந்து மறுபடியும் நமஸ்காரம்ங்கிறியே, இன்னும் என்ன கொடுப்பதுன்னு சிந்தித்து இந்த அடியவன் முட்டாளுடைய முட்டாள்தனத்தை நினைச்சுதான் என் கருணை இன்னுமாடா உனக்கு புரியலன்னு சிரிச்சுட்டு இருக்கியா ராமான்னு ஸ்லோகம் பண்ணார். அப்போ ஒரு முறை அவன் திருவடியில விழுந்துட்டாலே இவனுக்கு இன்னும் என்ன கொடுப்பதுன்னு பகவான் யோசிக்க ஆரம்பிச்சிருவானோ. இதை ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் பராசர பட்டர் ரொம்ப அழகா சொன்னார். ஸ்ரீரங்கத்துல யாரோ ஒரு பக்தர், அவர் ஏதோ கடத்தருக்கு போனார், இந்த கோவிலை சுத்தி போய் சாலை வழியா போனா கஷ்டமா இருக்குங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல வடக்கு வாசல் வழியா உள்ள போனார், தெற்கு வாசல் வழியா வெளில வந்தார், கடை வீதியில சாமான்லாம் வாங்கிட்டார், மறுபடியும் தெற்கு வாசல் வழியா உள்ள வந்து வடக்கு வாசல் வழியா வெளியில போய் வீட்டுக்கு போறார். ஸ்ரீரங்கத்துல வடக்கு வாசல் போறதுக்கு முன்னாடி லெப்ட்ல பார்த்தா ஸ்ரீரங்க நாச்சியார் சன்னதி இருக்கு. தாயார் இருக்காளே, கை கூப்பிடுவோம், இதுவும் ஒரு விதமான வந்தனம் தான், நமஸ்காரம். தாயாரை நோக்கி போற போக்குல கை கூப்பிட்டு, அவருக்கு பெருசா பக்தி எல்லாம் இல்லை, தாயாரை சேவிக்கணும் அந்த எண்ணம் எல்லாம் இல்லை, ஏதோ சும்மா அப்படி கை கூப்பிட்டு போயிட்டார் அவர். ஆனா ஸ்ரீரங்க நாச்சியார் பார்த்தாலும், ஐயோ அந்த குழந்தை என்னை பார்த்து கை கூப்பிட்டானே, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஐஸ்வர்யம் செல்வத்தை வச்சுக்கோன்னு கொடுத்தாலும். தாயார் யோசிச்சா, இல்ல அவன் அஞ்சலி முத்திரை கை கூப்பியிருக்கான், வந்தனம் தெரிவித்திருக்கிறான், பெருசா கொடுக்கணும், அக்ஷரகத்தின் ஆத்மானுபவத்தை வச்சுக்கோன்னு கொடுத்தாலும். அப்புறம் தாயார் யோசிச்சா, போராது அவன் அஞ்சலி முத்திரைன்னா காமிச்சான், பாவம் குழந்தை என்ன வேணும்னு கூட கேட்கல, பெருமாள்கிட்ட சொன்னா மோட்சத்தை கொடுத்துடுன்னா பரமம் பதம் வா, மோட்சமும் கொடுத்தாச்சு. அப்புறமும் தாயார் யோசிச்சாலும், ஐயோ பாவம் அந்த குழந்தை என்ன வேணும்னே கேட்காம போயிட்டானே, வேற ஏதாவது எதிர்பார்ப்பானோ, வேற ஏதாவது கொடுக்கணுமோ. ஆனா தாயார் யோசிச்சா, ஆனா மோட்சத்துக்கு மேல கொடுக்க ஒண்ணும் இல்லையே, ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் வா கஸ்மை சித் அஞ்சலி பரம் வகத்தே விதீரிய அஸ்மை ந கிஞ்சித் உச்சனம் கிருத்த நித்யதாம்ப தொம் லஜ்ஜசே கதய கோயம் உதார பாவா. தாயார் சொன்னாலாம், அவனுக்கு செல்வத்தை கொடுத்தேன், ஆத்மானுபவத்தை கொடுத்தேன், மோட்சத்தையும் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அவன் என்ன கேட்டான்னு தெரியலையே, மேற்கொண்டு கொடுக்கணும்னு ஆசை, ஆனா மோட்சத்துக்கு மேல கொடுக்க ஒன்றும் இல்லையே, என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லையேன்னு வெட்கப்பட்டாலும் தாயார். அதனாலதான் தலை குனிஞ்சிட்டாலாம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல போய் பாருங்க, ஸ்ரீரங்க நாச்சியார் சற்றே தலை குனிந்த வண்ணம் எழுந்தருளி இருப்பாள். காரணம் என்னன்னா, இந்த மகானுபாவம் போற போக்கில் கை கூப்பிட்டு போனதுதான் காரணம். தாயார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தலை குனிஞ்சிட்டாங்கிற. அப்போ ஒரு வந்தனம் என்று கை கூப்புவதற்கு எவ்வளவு பெருமை இருக்கு. அதுலேயும் விழுந்து நமஸ்கரித்தல். இதை பத்தி கீதா பாஷ்யத்துல 9ஆம் அத்தியாயத்துல ராமானுஜர் தெரிவிக்கிறார். நம்ம பொதுவா என்ன சொல்றோம், ஆண்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம், பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம். இது ஒரு கணக்குல சொல்றோம், அந்த வடிவம் அப்படித்தான். ஆண்கள் மொத்தமாக கீழே விழணும். பெண்களை பொறுத்தவரை குழந்தைய சுமக்கிற கர்ப்பப்பைங்கிறது புனிதம், பாலூட்டும் மார்பகமும் புனிதம். அது தரையில படக்கூடாதுங்கிறதுனால பெண்கள் அப்படி வளைந்து சேவிப்பதுன்னு வழக்கம். ஆனா ராமானுஜர் சாதிக்கிறார், ரெண்டுமே சாஷ்டாங்க நமஸ்காரம் தான். பெண்கள் வளைந்து நமஸ்காரம் பண்றதும் சாஷ்டாங்கம் தானா, ஆண்கள் மொத்தமா விழுந்து பண்றதும் சாஷ்டாங்கம் தான். பெண்கள் நீளமா பண்ணணும்னு சொல்லல ராமானுஜர், நல்லா நோட் பண்ணுங்க, ஏன்னா இதெல்லாம் அப்படியே யாராவது கட் பண்ணி தப்பா திரிச்சு விட்டுருவா. பெண்கள் வளைந்து தான் நமஸ்காரம் பண்ணணும், ஆண்கள் நீட்டமா தான் நமஸ்காரம் பண்ணணும். ஆனா ரெண்டுமே சாஷ்டாங்க நமஸ்காரம்னு ராமானுஜர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். எப்படி ரெண்டும் சாஷ்டாங்கமாகும்? ராமானுஜர் டெஃபினிஷன் பாருங்க, பக்தி பாராவநமித மனோ புத்தி அபிமான பதத்வய கரத்வய சிரோபிகி அஷ்டாங்கைகின்னர். இது ராமானுஜர் சொன்ன வார்த்தை. 2 கால் கீழே படணும், எல்லாருக்கும் படுறதா? 2 கையும் கீழே படணும், எல்லாருக்கும் படுறதா? தலை கீழே படணும், எல்லாருக்கும் படுறதா? 2 கால் 2 கை தலை 5 பஞ்சாங்கம், அப்புறம் 3 மனசு புத்தி அகங்காரம் கீழே படணும்னு. நாமெல்லாம் எல்லாருமே பஞ்சாங்கம் தான் பண்ணிட்டு இருக்கோம். மனசு பெருமாள் திருவடியில விழல, புத்தி விழல, மனசு பகவான் திருவடியில விழல, புத்தி அவன் திருவடியில விழல, அகங்காரம் அவன் திருவடியில விழல. சும்மா உடம்பு மட்டும் விழுந்தால் அது சாஷ்டாங்கம் கிடையாது, பஞ்சாங்க நமஸ்காரம் தான். அப்ப சாஷ்டாங்கம் என்று எம்பெருமான் திருவடியிலே நாம் விழ வேண்டும் என்றால் அப்ப என்னென்ன விழணும்னா, 2 கால் 2 கை தலை, அதோட மனசு பகவான் திருவடியில போய் நிலை கொள்ளணும். புத்தியில மொத்தமா பகவானை மட்டுமே சிந்திக்க வேண்டும்.
எல்லாத்துக்கும் மேல நான் அகங்காரம் வச்சுட்டு இருக்கோமே, அந்த அகங்காரத்தை கீழே போட்டு அடியேன் தாசன் என்று விழ வேண்டும். இந்த மனசு புத்தி அகங்காரம் சேர்ந்து விழுந்தால் மட்டும்தான் அது நமஸ்காரம். அப்படி நாம விழுந்துட்டோம்னாலே இந்த கர்வம் எல்லாம் போயிடும். இந்த தேவையில்லாம கர்வம் அகங்காரம் இதை வளர்த்துட்டு இருக்க வரைக்கும் தான் பக்திங்கிறதே வராது. அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் வளரணும்னா இந்த நான்கிறது போய் அடியேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே வந்துடும். அந்த அடியேன்னு எப்போ சொல்ல தொடங்குவோம்னா அவன் அடி பணிந்து அடியில விழுந்து வந்தனம்னு நமஸ்காரம் பண்ணா அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திங்கிறது தானா வந்துடும். இன்னொன்று, இந்த நமஸ்காரம் இருக்கே, இதுக்கு என்ன பெருமைனா, இதை தப்பா பண்ணவனுக்கு கூட பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். தப்பா பண்ணவன் யாருன்னா காகாசுரன். இந்த சித்திரக்கூட்டத்துல மந்தாகிரி நதிக்கரையில ஏகாந்தமான இடத்துல சீத்தை மடியில் தலை வைத்து ராமபிரான் பள்ளி கொண்டிருந்தான். அப்போது காகாசுரன் வந்து சீத்தையின் திருமார்பிலே கொத்தினான். ரத்தம் பீரிட்டு வந்தது. அது ராமன் முகத்தில் பட்டு ராமன் விழித்து கொண்டான். பார்க்கறான், ஆஹா, யார் ஒருத்தன் உறங்கி கொண்டிருந்த 5 தலை நாகத்தோடு விளையாடினது யார் அப்படின்னு கேட்கறான் ராமன். பார்த்தா இந்த காகாசுரன் மரக்கிளையில உட்கார்ந்துன்னு ராமனுக்கே அழகு காட்டுறான். ராமன் என்ன பண்ணான், ஒரு புல்லை எடுத்தான், பிரம்மாஸ்திரத்தை தப்பித்தான், காகாசுரன் மீது ஏவினான். ராம பாணம் ராமன் திருவுள்ளத்தை அறிந்து செயல்படுமா. அதனால காகாசுரன் ஓடினா துரத்துறது, நின்னு பார்த்தா அதுவும் நிக்கிறது. ஓடினா துரத்துறது, நின்னா நிக்கிறது, ஓடினா துரத்துறது, நின்னா நிக்கிறது, ஓடினா 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 எங்க ஓடியும் ஒன்றும் நடக்கல. எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல்னு கடைசியா ராமன் திருவடியில வந்து விழுந்தான். எப்படி விழுந்தான்னா 2 காலையும் ராமனை நோக்கி நீட்டின்னு விழுந்துட்டான். நிறைய பேருக்கு நமஸ்காரம் எப்படி பண்றதுன்னு தெரியாம பெருமாளை நோக்கியே காலை நீட்டிடுவான். இவன் 2 காலையும் ராமனை நோக்கி நீட்டின்னு விழுந்துட்டான். ஆனா பக்கத்துல சீத்தை இருந்தாலே, எந்த சீத்தைட்ட அபச்சாரப்பட்டானோ, அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. ஜெகன்மாதா இல்லையாவோ, எல்லாரும் அவளுடைய குழந்தைகள். பார்த்தா சரி, அபச்சாரப்பட்டாலும் என் குழந்தை தானே. தச்சிர பாதயோஸ்தஸ்ய யோஜயாமாச ஜானகி. சீத்தை அவன் தலையை அப்படியே திருப்பி அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியாக கிடத்தினா. சீத்தையே சொல்லிட்டாளாம், நமஸ்காரம் பண்ணிட்டான், காப்பாத்துங்கோ. திராகி திராகி பர்த்தாரம் ஓவாச்ச தயையா விபும். அதுதான் தாயார் கருணை. காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ. சரணாகதி பண்ணிட்டான்னா, தாயார் சொன்னதுனால அவன் சரணாகதியே பண்ணல, அவன் ஏதோ வந்து விழுந்தான். ராமன் பார்த்தார், சரி என்று அந்த காகாசுரனையும் ரட்சித்தான். சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் ஒரு கேள்வி கேட்கிறார், ராவணன் பெரிய தப்பு பண்ணானா காகாசுரன் பெரிய தப்பு பண்ணானா? ராவணனா காகாசுரனா? ராவணன் தப்பான எண்ணத்தோட சீதையை தொடவே முடியாது. காகாசுரன் திருமார்பிலேயே குத்தினான். ஆனா காகாசுரன் தப்பிச்சுட்டான், ராவணன் போயிட்டான். என்னப்பா காரணம்னா, பிள்ளலோகாச்சாரியார் விளக்கினார், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்து போனான். காகாசுரன் வந்தப்போ ராமன் பக்கத்துல சீத்தை இருந்தா அதனால பொழைச்சுட்டான். ராவணனோடு சண்டை போடும்போது பக்கத்துல சீத்தை இல்லை, அதனால போயிட்டான். தாயார் பக்கத்துல இருந்தா பெருமாள் நம் நமஸ்காரத்தை ஏற்றுக்கொள்வான். அதனால அவன் திருவடியில விழும்போது பிராட்டியோடு கூடிய பெருமாளாக நீ தான் கத்தின்னு விழுந்துட்டா, காலில் விழுந்தவனை கைவிட மாட்டான். அப்போ வந்தனம் தினந்தோறும் நம் இல்லத்தில் உள்ள பெருமாளாகட்டும், அதுபோல ஆச்சாரியர்களுக்கு, பெரியோர்களுக்கு, நம் பெற்றோருக்கு, எல்லோருக்குமே இந்த வந்தனம் நமஸ்காரம் என்பதை நாம் செய்து கொண்டு வருவது என்பது பக்தியில ரொம்ப சிறப்பான விஷயம். இது 6வது வந்தனம். அடுத்து 7 தாஸ்யம். தாஸ்யம் என்றால் அடிமையாக இருந்து பணிவிடை கைங்கரியம் தொண்டு செய்வதுன்னு அர்த்தம். இது நம்மாழ்வார் ஆசைப்பட்டார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் பகவானுக்கு கூடவே இருந்து, வழுனா குற்றம்னு அர்த்தம். வழு இலா அடிமைனா குற்றம் இல்லாத எல்லா கைங்கரியங்களும் செய்ய வேண்டும். நம்மாழ்வார் ஆசைப்படுறார். ஒருத்தர் கேட்டார், கைங்கரியத்துல எங்கேயாவது குற்றம் வருமா? பெருமாளுக்கு தானே தொண்டு செய்யறோம், அந்த கைங்கரியத்துல குற்றம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? என் திருப்திக்காக நானே கைங்கரியம் பண்றேன்னு நினைச்சா அது குற்றமா? இந்த கைங்கரியத்துக்கு பகவான் சந்தோஷப்படணும்னு நினைச்சு பண்ணாதான் அது குற்றம் இல்லாத கைங்கரியமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க ஊர் கும்பகோணத்துல ஒரு உற்சவம். அது ஆகமப்படி அதுல பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் சமர்ப்பிச்சு தான் பண்ணணும். அது ஒரு மண்டகப்படி ஒருத்தர் எடுத்து சக்கரை பொங்கல் சமர்ப்பிச்சு ஆகமப்படி உற்சவம் பண்ணிட்டு வந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் அதே உற்சவத்தை அவர் பையன் எடுத்து பண்ணார். நான் பையன் என்ன பண்ணிட்டார், பிரசாதம் மட்டும், மற்றதெல்லாம் அப்படியே பண்ணார், பிரசாதம் மட்டும் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக புளியோதரை மாத்திட்டார். அவர்கிட்ட கேட்டா, ஏன் சார் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் போடுறது தானே வழக்கம், புளியோதரை மாத்திக்கலே. எனக்கு டயபெட்டிஸ்னார் அவர். மண்டகப்பிடிக்காரருக்கு சுகர் இருக்குங்கிறதுக்காக பெருமாளுடைய சக்கரை பொங்கலை புளியோதரை ஆக்கினார் பாருங்க. இதுதான் வலுவுள்ள கைங்கரியம்.
அப்படி இல்லாமல் அவன் என்ன விரும்புகிறானோ, அவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை அப்படியே பண்ணா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் ஒரு குற்றமில்லாத கைங்கரியமாக நாம் பகவானுக்கு பண்ண வேண்டும். அதை பண்ணி காமிச்சவன் யாருன்னா லக்ஷ்மணன். ராமாயணத்துல வனவாசத்துல லக்ஷ்மணன் ராமபிரானுக்கு கூடவே போறான். கூடவே போய் எல்லாவித தொண்டுகளும் செய்து கொண்டிருக்கிறான். 10 வருஷ வனவாசம் பூர்த்தியாருது. 11வது வருஷம் கோதாவரி நதிக்கரை பஞ்சவட்டிங்கிற இடம். அங்க ராமன் லக்ஷ்மணன் சொல்றான், எனக்கு ஒரு குடில் பர்ணசாலை அமைச்சு கொடுன்னா. லக்ஷ்மணனும் ராமன் சொன்னபடி ஒரு பர்ணசாலை அமைச்சுட்டான். ராமன்கிட்ட கேட்கறான், வந்து பாரு எப்படி இருக்குன்னா. ராமன் வந்து பர்ணசாலையை பார்த்தான். பார்த்துட்டு லக்ஷ்மணன் சொல்றான், பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்ருத்த பிதாமமா. லக்ஷ்மணா, நான் ஒரு சில விஷயம் வாயை திறந்து இப்படி பண்ணுன்னு சொன்னேன், ஒரு சிலது வாயால சொல்லல. ஆனா பாவஜேன என் மனோபாவத்தை அறிந்து நான் இன்னதுதான் நினைப்பேன்னு தெரிஞ்சு அதெல்லாம் சரியா பண்ணியிருக்கடா. கிருத்தஜேன நம்ம அப்பா தசரதன் நமக்கு எப்படி ஒன்னொன்னு எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சாரோ தசரதன் ஸ்தானத்துல இருந்து நீ பண்ணியிருக்கடா. தர்மஜேன தலைவனுக்கு தொண்டன் எப்படி பண்ணணுமோ, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா எப்படி பண்ணணுமோ, அண்ணனுக்கு தம்பி எப்படி பண்ணணுமோ தர்மப்படி பண்ணியிருக்கடா. என் மனசறிஞ்சு அப்பா தசரதனே பண்ண மாதிரி தர்மத்தையும் அறிந்து இப்படி பண்ணியிருக்கியே லக்ஷ்மணா. நீ அருகில் இருப்பதாலே என் தந்தையை நான் இழக்கவில்லை, தசரதனை நான் இழக்கலடா. உன் வடிவில் எங்க அப்பா தசரதனையே பார்க்கிறேன். அவர் வாழும் காலம் வரை இந்த ராமனுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு தசரதன் போனதுக்கு அப்புறமும் தன் மூத்த பிள்ளைய பார்க்க ஒருத்தன் இருக்கணுங்கிறதுக்காக உன்னை வச்சுட்டு போயிருக்காரா எங்க அப்பா. நீ இருப்பதாலே உன் வடிவில் எங்க அப்பாவை பார்க்கிறேன்னு சொல்லி ராமன் ஆனந்தப்பட்டான். அந்த ஆனந்தத்தை பார்த்து லக்ஷ்மணன் மகிழ்ந்தானான். அப்போ கைங்கரியம் பண்ணும்போது நமக்கு சந்தோஷமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த கைங்கரியத்துல முதல்ல பெருமாள் சந்தோஷப்படணும். பெருமாள் சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்போ அதுக்காக கைங்கரியம், மீண்டும் சொல்றேன், கைங்கரியம் பண்றதுனால எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. ஆனா நான் கைங்கரியம் பண்ணேன் நான் சந்தோஷப்படுறேன்னு போட்டுவிடக்கூடாது. இந்த கைங்கரியத்துக்கு முதல்ல பெருமாள் சந்தோஷப்படுறாரா? என் நம்மாத்துல உள்ள பெருமாள், அவர்கிட்டயே ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு முகத்தை பக்தியோடு பாருங்கோ, பெருமாள் சிரிப்பார். நாம பக்தியோடு பார்க்க மாட்டேங்கிறோம், நமக்கு நம்பிக்கை கம்மியா இருக்கு, அதான் அவரும் சிரிக்க மாட்டேங்கிறார். நம்பிக்கையோடும் பக்தியோடும் பார்த்தா நம்மாத்து பெருமாள் நம்மளை பார்த்து சிரிப்பார். அவர் சிரிப்பை பார்த்து நாம மகிழணுமா? லக்ஷ்மணன் இருக்கானே, அவன் எவ்வளவு கிரேட்னா, ராமன் கூட 14 வருஷம் ராஜ்யத்தை இழந்தான். லக்ஷ்மணன் தன் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை ஒரு நொடி கூட இழக்கவில்லை. அப்போ நமக்கு உண்மையான சொத்து எதுன்னா தாஸ்யம். பகவானுக்கு தாசன் தாசன்னு சொல்லி தொண்டு செய்யறோமே, அதுதான் உண்மையான செல்வம், அதுதான் உண்மையான சொத்து. இப்போ அயோத்தி ராஜ்யத்தை ராமன் 14 வருஷம் இழந்தான். ஆனா லக்ஷ்மணன் தொண்டு செய்தானே, கைங்கரிய சாம்ராஜ்யம். ராமன் காட்டுக்கே போனாலும் கைங்கரியத்துக்கு முடிசூட்டிட்டு லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்றான். இதுக்குதான் ஒரு கதை சொல்றது, முதலாளிக்கு வேலை போனாலும் தொழிலாளிக்கு வேலை போகலன்னு. முதலாளி ராமன், தொழிலாளி லக்ஷ்மணன். ஒரு ஊர்ல பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் இருந்தார். நல்லா சாப்பிடுவார், பெரிய ஃபுட்டி. சாப்பிட்டாருன்னா இலையில 2 பொரியல், 2 கூட்டு, 2 டம்ளர் பாயசம், 2 அப்பளம் வேணும், அவ்வளோ சாப்பிடுவார். ஆனால் ரிட்டையர் ஆயிட்டார். ரிட்டையர் ஆகிட்டா பென்ஷன், பாதி சம்பளம். வீட்டில் சமயக்காரர் வேறு இருக்கார். சமயக்காரர்கிட்ட சொன்னார், இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டேன், பாதி சம்பளம், இனி 1 பொரியல், 1 கூட்டு, 1 அப்பளம், 1 டம்ளர் பாயசம் எல்லாத்தையும் பாதி ஆக்கிடுன்ட்டார். பாதி தான் போடுறான். ஆனாலும் சமையலுக்கு அதே பட்ஜெட், அதே செலவாகுது. ஏன்டா இவ்வளோ செலவாகுதுன்னு யோசிச்சு அவருக்கு பிபி சுகர் எல்லாம் வேற ஏறி அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு இன்னும் பட்ஜெட் இடிக்கிறது. என்னடா இது செலவாருதேன்னு யோசிச்ச வேற சமையலறை பக்கமாக போனார். சமையலறையில் சமயக்காரன் உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். அவன் இலையில பார்த்தா 2 பொரியல், 2 கூட்டு, 2 அப்பளம், 2 டம்ளர் பாயசம். டேய், எனக்கு தான் வேலை போச்சு, எல்லாத்தையும் பாதியாக்குன்னு சொன்னேனேன்னார். அவன் எனக்கு வேலை போகலையேன்ட்டான். உங்களுக்கு வேலை போச்சுன்னு எல்லாத்தையும் பாதியாக்கினீங்க, எனக்கு வேலை போகலன்ட்டான். அப்போ முதலாளிக்கு வேலை போச்சு, தொழிலாளிக்கு வேலை போகல. ராமனுக்கே 14 வருஷம் ராஜ்யம் போச்சு, லக்ஷ்மணனோ கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு ராஜான்னு முடிசூடிட்டு போய் கைங்கரியம் பண்ணான். அப்ப அந்த தாசியம்னு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணோம்னா நாம தான் பணக்காரன்னு அர்த்தம். பணத்தை தேடி எங்கெல்லாம் ஓடுறோம். அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? வாழ்க்கையின் லட்சியம் பணம் சம்பாதிப்பது, வாழ்க்கையின் லட்சியம் கைங்கரியத்தை சம்பாதிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் செல்வம். கைங்கரியம் யார் பண்றானோ அவன் தான் சக்கரவர்த்தி. இன்னொன்று, இந்த பகவானுக்கு தாசியம்னு அடியவனா கைங்கரியம் பண்றோமே, இதுக்குள்ள உயர்வு தாழ்வே கிடையாது. இந்த கைங்கரியம் பண்ணா ஒசந்தவர், இது தாழ்ந்ததுன்னு கிடையாது.
வேத பாராயணம் பண்ணாலும் சரி, தீவட்டி பிடிச்சாலும் சரி, எல்லாமே பெருமாள் கைங்கரியம். வேத பாராயணம் பண்றவர் வேதம் பிடிச்சு பெருமாள் கைங்கரியம் பண்றார். ஸ்ரீபாதம் தாங்குபவர் ஸ்ரீபாதம் தாங்கி கைங்கரியம் பண்றார். தீவட்டி பிடிப்பவர் தீவட்டி பிடிச்சு கைங்கரியம் பண்றார். அத்தனையும் கைங்கரியமே ஒழிய, நம்மாழ்வார் பாடுறார், மதுவார் கண்ணன் துழாயான் முது வேத முதல்வனுக்கு எது ஏது என் பணி என்னாது அதுவே ஆட்செய்யும் வீடே. ஒன்னு பெருசு இன்னொன்னு சின்னதுன்னு எந்த கைங்கரியத்தையும் நாம சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. எல்லா கைங்கரியங்களும் வசதி. மேலும் இந்த ஜீவாத்மாவின் சொரூபம் என்னன்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருப்பதுதான் சொரூபம். அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் பெருமாளுக்கு சரீரம். இது வேதத்துல சொல்லியிருக்கு, எஸ்ய ஆத்மா சரீரம்னு. இந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா இருக்கு இல்லையா, ஆன்மீகம், உடம்புக்குள் ஜீவாத்மா. அதுபோல் ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா பகவான் இருக்கிறான். இந்த உடம்பு காலம் முழுக்க என்ன பண்றது, தன்னுடைய ஆத்மாவுக்காகத்தானே உழைக்கிறது. உடம்பு என்னைக்காவது சொந்த காரியம்னு ஏதாவது பண்ணியிருக்கா? தன் ஆத்மாவுக்காக உழைக்கிறது. அப்ப இந்த ஆத்மா பகவானுக்கு உடம்பு, பகவானுக்கு சரீரம்னா 24 hours என்ன பண்ணணும்? தன் ஆத்மாவான பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா உழைக்க வேண்டும். அதான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் இந்த உடம்பு அதன் ஆத்மாவுக்காக உழைக்கிறது. ஆத்மா பெருமாளுக்கு உடம்பு. அதனால தனக்கும் ஆத்மாவானிய பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம லெவல்ல நாம் இருக்கக்கூடிய ஸ்திதியில எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ, பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போய் அங்க கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் உகக்கக்கூடிய எல்லா கைங்கரியங்கள், இதை தினந்தோறும் செய்து கொண்டு வருவது என்பது 7வது பக்தி, தாஸ்யம். அடுத்து 8வது, இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையானது, சக்கியம். பகவானோடு நண்பனாக கலந்து பழகுவது. நன்னா இப்ப நம்ம வரதராஜ பெருமாள் சன்னதிக்கே போறோம்னா பெருமாளோடு பேசலாம், உரையாடலாம், உறவாடலாம். பகவான்னா அப்படியே ரொம்ப பெரியவர் மட்டும்தான் நினைக்க வேண்டாம், அவர் பெரியவர் தான். ஆனா எளியவராக இறங்கி வந்து நம்மோடு உரையாட உறவாடக்கூடிய அந்த கருணை என்பது பகவான்கிட்ட உண்டு. இன்னைக்கு இளைஞர்கள்ட்டெல்லாம் என்ன பெரிய பிரச்சனைனா, அவர்கள் நிறைய மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். நிறைய யாரை கேட்டாலும் டிப்ரெஷன்கிறா. என்ன ப்ராப்ளம்னா, அந்த கஷ்டத்தெல்லாம் அவளுக்கு ஷேர் பண்ணிக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை. இருக்கிற பியர் குரூப் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொன்னா அவன் கிண்டல் பண்ணுவான். அப்ப எனக்கு நல்ல ஃப்ரெண்டு இல்லைங்கிறது தான் இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம். நீங்க ஏன் ஃப்ரெண்டை எங்கேயோ போய் தேடணும்? சக்கியம், பகவானை போல ஒரு நண்பன் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் நன்னா பகவான்கிட்ட போய் பேசி உரையாடலாமே. என்ன ஒரு விஷயம்னாலும் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு நண்பன் உண்டுன்னா அது பகவான். இன்னைக்கு என்ன பிரச்சனை, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் டிப்ரெஷன்ங்கிறது. நாங்கள்லாம் 90s கிட்ஸ், எங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாது. இப்போல்லாம் 5ஆம் கிளாஸ் பையன்லாம் பெருமையாக சொல்லிக்கிறான், நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன், என்கிட்ட அப்புறம் பேசு. எங்களுக்கெல்லாம் வானிலை ஆய்வு மையத்தில் சொல்கிற டிப்ரெஷன் தான் அந்த காலத்தில் தெரியும். இப்போ யாரை கேட்டாலும் ஏதோ மன அழுத்தம்ங்கிறா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறா. இல்லை, இன்னைக்கு நான் கொஞ்சம் அப்படியே நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், இன்னைக்கு ஐ எம் ஃபீலிங் டவுன், என்னென்னமோ வார்த்தைகள் மேலே மேலே போக வச்சுது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, குடும்பத்திலையும் யாரோடையும் இன்ட்ராக்ட் பண்றது இல்லை, பகவானோடையும் இன்ட்ராக்ட் பண்றது இல்லை. இந்த பிரேயருங்கிற விஷயம் இல்லாதனால ஒரு வியாதின்னு வந்துருத்தோம்னா ஐயோ வாழ்க்கையே போச்சா, ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டா அவ்வளவுதான் வாழ்க்கையே போச்சா, அது முடிவு கிடையாது. நீ மேற்கொண்டு பயணிக்கணும். அந்த உத்வேகத்தை யார் கொடுப்பான்னா, ஒரு நல்ல நண்பன் இருந்தா கொடுப்பான். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீடுகிறோம். அந்த உண்மையான நண்பனாக நமக்கு வழிகாட்டக்கூடியவன் பகவான். அப்ப அவன்கிட்ட போய் நண்பனாக, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குப்பா, மனசு விட்டு அவர்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட போய் பேச போறோம்? அப்ப தினந்தோறும் அவன்கிட்ட உட்காந்து, எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை உரையாடுவது உறவாடுவதே ஒரு விதமான பக்தி தான். அப்படி சொன்னா நிச்சயமாக பகவான் அந்த பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பான், அதுல சந்தேகமே வேண்டாம். இன்னொன்னு, இந்த குழந்தைகளுக்கு சிறந்த நண்பன்னு நம்ம கிருஷ்ணனை காட்டி கொடுத்தோம்னு வச்சுக்கோ, பாப்பா கிருஷ்ணன் தான் உன்னுடைய நண்பன்னு காட்டி கொடுத்து நல்ல விஷயத்தை நுழைச்சிட்டோம்னா அதுகள் மனசுல தீய விஷயம் நுழையவே நுழையாது. இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னா, நல்ல விஷயத்தை நாம நுழைக்காம விட்டு தான் எம்டியா இருக்கும்போது ஏதாவது ஒன்று நுழையத்தான் நுழையும். ஒரு பாத்திரமே இருக்குன்னா அதுல நல்ல விஷயத்தை நிரப்பி வச்சுட்டோம்னா தீயது எதுவும் நுழையாது. ஆனா நல்லதை நிரப்பாம பாத்திரத்தை எம்டியா வச்சிருந்தோம்னா ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போகத்தான் போகும். எட்டர்னல் பிளிஸ்ங்கிறது பகவான்கிட்ட கிடைக்கிறது, நிரந்தரமான ஆன்மீக பேரின்பம். அந்த எட்டர்னல் பிளிஸ்ஸை சொல்லி கொடுக்காதனால டெம்பரரி பிளஷரை நாடி அவன் போயிட்டு இருக்கான், தற்காலிகமான சிற்றின்பத்தை நாடி போயிட்டு இருக்கான். அந்த நிரந்தர ஆன்மீக பேரின்பம் எட்டர்னல் பிளிஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டா
இந்த பக்கம் போக மாட்டான் இல்லையா? அப்போ அது ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வாழணும். அப்போ நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வர வேண்டியது தான் மிச்சம். அந்த கான்ஃபிடன்ஸை யார் கொடுப்பான்னா அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக கொடுக்கக்கூடியவன் பகவான். எத்தனை பேர்த்து அதுக்காகத்தான் நட்பு பூண்டு காட்டினான். ராமாவதாரத்துல குகனோடு நட்பு கொண்டான், வேடுவன்னு பார்க்கல குகனோடு நட்பு கொண்டான். சுக்ரீவன் குரங்குன்னு பார்க்கல சுக்ரீவனோடு நட்பு கொண்டான். விபீஷணனோடு நட்பு கொண்டான் பகவான். குகனோடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயா நின்னோடும் எழுவரானேம். ராமன் சொல்றான் விபீஷணன்ட்ட, எங்க அப்பா தசரதன் 4 பிள்ளைகளை பெற்றார், அவருக்கு திருப்தி வரல, இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் வேணும்னு ஆசைப்பட்டார். அதனால ராமன் சொல்றான், என்னை காட்டுக்கு அனுப்பி தம்பிகளை சம்பாதிச்சுன்வான்னு சொல்லி அனுப்பினார். நான் காட்டுக்கு வந்தேன், குகனை பார்த்தேன், தம்பின்னு ஏத்துட்டேன், நாங்க 5 பேர் ஆயிட்டோம். அப்புறம் கிஷ்கிந்தை சுக்ரீவனை பார்த்தேன், தம்பின்னு ஏத்துட்டேன், 6 பேர் ஆயிட்டோம். இப்ப விபீஷணா உன்னை ஏத்துட்டேன், 7 பேர் ஆயிட்டோம். இப்போது புதல்வரால் பொலிந்தான் உந்தை, உங்க அப்பா தசரதன் இப்ப சந்தோஷமா இருக்காருன்னு விபீஷணனை பார்த்து சொல்றான் ராமன். அப்ப நாம அவன்னு கிட்டக்க போயிட்டோம்னா அவன் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மில் ஒருவனாக நம்மோடு கலந்து பழகுகிறான் பகவான். எப்படி தண்ணீர் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயுமோ அது போல நீர்மைங்கிற குணம் படைத்த பகவான் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து நம்மோடு கலந்து பழகும் போது அவனோடு நாம நட்பு கொள்ளலாமே. என்னைக்கும் துணை வரும் ஒரே நண்பன் பகவான். ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தார், அவருக்கு 4 நண்பர்கள், ABCDன்னு. நண்பர்களுக்கு இப்படியா பேர் வைப்பாங்க? அது இல்லை. இன்னைக்கு நாட்டில் இந்த சகிப்புத்தன்மை டாலரன்ஸுங்கிறது குறைஞ்சி போச்சு. நாம யாருக்காவது ஏதாவது பேர் வச்சோம்னா அப்புறம் சண்டைக்கு வந்துடுவோம், எப்படி நீ அவனுக்கு இந்த பேர் வச்ச, அந்த கேரக்டர் நன்னா இல்லை. இன்னைக்கு நாட்டில் டாலரன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எதா இருந்தாலும் யாருக்கும் பேரே கிடையாது. ABCD 1 2 3 4 தான். அதனால ABCDன்னு 4 நண்பர். இந்த ஏங்கிற நண்பர் இவனுக்கு உண்மையாகவே கூட இருப்பார், இவனுக்கு எல்லா நல்லதும் பண்ணுவார். ஆனால் அவன் அந்த ஏங்கிற நண்பனை கண்டுக்கவே மாட்டான். அடுத்து Bன்னு ஒரு நண்பன். அந்த Bங்கிற நண்பனை பொறுத்த வரைக்கும் பணம் காசெல்லாம் நிறைய வச்சுட்டு இருக்கான், அவன் உதவி தேவைப்படும், அதனால அப்பப்போ அவனை கொஞ்சம் கவனிச்சுப்பான், ரொம்ப பணக்காரன், அவன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு. இந்த 3வதா Cன்னு ஒரு நண்பன், அவன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உள்ளவன், ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கான், இவனை கையில் வச்சுட்டா ஏதாவது உதவி கிடைக்கும்னு சொல்லி Cயையும் பக்கத்தில் வச்சுக்கிறான். ஆனால் Dன்னு ஒரு நண்பன், வாழ் இருக்கானே, நான் வாழறதே அந்த Dக்காகத்தான், D என் பக்கத்திலேயே இருக்கான், என்னைக்கும் துணை வருவான்னு சொல்லி Dயோட வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ 4 நண்பர் ABCD. அதில் ஏங்கிறவன் ட்ரூ வெல்விஷர், அவனை கண்டுக்கல. B பணக்காரங்கிறதுனால அவன்கிட்ட ஒரு நட்பு. Cங்கிறவன் ஏதாவது உதவின்னு கேட்கலாம், அதுக்காக ஒரு நட்பு. Dங்கிறவன் இவனுக்காகத்தான் வாழறேன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். கடைசியா யமன் வந்து பாசக்கேற்ற வீசினான், இவன் யாரை கூப்பிடுவான்? D வரமாட்டேன்ட்டான். ஏன்டா உன்னை யமன் கூப்பிட்டா நான் ஏன்டா கூட வரணும், நீ போடான்ட்டான். Cயை கூப்பிட்டாங்க, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, ஆபத்துனா உதவுவேன்னா. அவன் சொன்னான், ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துல தான்டா, யமலோகத்துல எப்படிடா செல்லுபடியாகும், நீ போயிட்டு வான்ட்டான். Bயை கூப்பிட்டான், டே பணக்காரனாச்சே நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா, டே பணத்தை வச்சு மரணத்தையாடா ஜெயிக்க முடியும், போயிட்டு வான்ட்டான். ஆனா இவன் கூப்பிடாமலே ஏ மட்டும் கூட வந்தானா. ஒன்றுமே புரியலையே. செல்போன் அடிச்சா ஒன்றும் புரியாது, அதை ஆஃப் பண்ணா புரியும். அதாவது இந்த Dன்னு ஒன்று இருக்கான் பாருங்க, அதுதான் நம்ம உடம்பு. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம வாழ்வதே இந்த உடம்புக்காகத்தான். இதுல பைசப் 6 பேக்ஸ் எல்லாம் வளர்த்து இந்த உடம்பை நல்லா பராமரிச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா யமன் வந்து இந்த ஜீவாத்மாவை அழைக்கும் போது ஜீவாத்மா மட்டும்தான் போகுமே ஒழிய D என்ற இந்த உடம்பு கூட வராது. அடுத்து Cங்கிறது யாருன்னா நம்முடைய உறவினர், நண்பர்கள். அவன் மற்ற நேரத்துல எல்லாம் உதவி செய்வா. ஆனா யமன் வந்து கூட்டுன்னு போறான்னா வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, நாங்க வரமாட்டோம்னு போயிடுவான். Bங்கிறது யாருன்னா பணக்காரன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம சம்பாதிச்ச சொத்து, அதுவும் நம்ம கூட வராது. ஏதோ இருக்கிற வரைக்கும் பணத்தை வச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா போனதுக்கு அப்புறம் அதுவும் கூட வராது. ஆனா ஏங்கிறவன் யாருன்னா பகவான், நம்ம கூடவே இருக்கான், நாம ரியலைஸ் பண்றது இல்லை, அவன் தான் உண்மையான நண்பன் ரியலைஸ் பண்றது இல்லை. ஆனா இந்த ஜீவாத்மா ஒருவேளை நரக்கத்திலேயே போய் விழுந்தாலும் கூட அங்கேயும் துணை நிற்கக்கூடிய ஒரே நண்பன் யாருன்னா உள்ள பகவான் இருப்பான். ஜீவாத்மா எங்க போனாலும் ஜீவாத்மாவுக்குள் ஆதாரமாக பரமாத்மா இருக்கான். இந்த ஜீவாத்மா நாளைக்கு நரக்கத்திலேயே போய் விழுந்தாலும் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், அங்கு வெண்ணரகத்து அழுந்தும் போது அஞ்சேல் என்று அடியேனை அங்கே வந்து தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி எம்பிரானை.
உம்பற்கணியாய் நின்ற வேங்கடத்தரியை பரிகீரியை வெண்ணையுண்டு உரலினடை ஆப்புண்ட தீங்கரும்பை தேனை நன் பாலினை அன்றி என் மனம் சிந்தை செய்யாதே. அப்ப தினந்தோறும் நண்பனாக அவனோடு பேசி பழகி உறவாடணும். இந்த 8ஐயும் பண்ணோம்னா மணி 8:35 ஆயிடுத்து. இந்த 8ஐயும் பண்ணினா 9வது நிலைக்கு வந்துடலாம். டைட்டில் மாற போறதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 8ஐயும் எப்படி பண்ணணும்னா 1 2 3ன்னு அந்த வரிசைப்படியே முதல்ல சிரவணம். இப்போது முதல் பகவானை பத்தி நிறைய காதால கேட்கறேன்னு ஆரம்பிக்கணும். கேட்க கேட்க என்ன ஆகும்னா கேட்டது வாய் வழியா வெளியில வராம இருக்காது. கீர்த்தனம்னு அவன் நாமங்களை பாடுவோம். கீர்த்தனம்னு அவன் நாமங்களை பாட பாட என்ன ஆகும், மனசவனை சிந்திக்க தொடங்கும். அதனால விஷ்ணு ஸ்மரணம்னு தியானம் பண்ணுவோம். பெருமாளை சிந்திக்க சிந்திக்க கைங்கரியத்துல ருச்சி வரும். முதல்ல பாத சேவனம்னு அடியார்களுக்கு போய் கைங்கரியம் பண்ணுவோம். அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ண பண்ண அவன் நம்மளை கோவிலுக்கு அழிச்சுன்னு போய் கைங்கரியம் பண்ண வைப்பா. அர்ச்சனம்னு தூமலர் தூவி அடியார்களோடு போய் கோவிலில் பூக்கள் சமர்ப்பிப்போம். அதுக்கப்புறம் அங்க பெருமாளுடைய பெருமையை பார்க்குறோம். இவர் ரொம்ப பெரியவராக இருக்காரே, வந்தனம் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுறோம். நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு தொண்டு செய்யணும்னு ஆசை வருது. தாசியம் மற்ற கைங்கரியங்கள்லாம் சுத்தி பண்றோம். இதை கைங்கரியம் பண்ண பண்ண பெருமாளோடு நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுறது. நண்பனா பேச ஆரம்பிக்கிறோம். சக்கியம். அப்ப காதில் கேட்பதிலிருந்து தொடங்கி நாம பாடி மனசுல சிந்திச்சு அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணி அவர்களோடு போய் புஷ்பம் சமர்ப்பிச்சு பகவானை விழுந்து வணங்கி தொண்டு செய்து அவனோட நண்பனாக கலந்து பழகும் போதுதான் ஒரு விஷயம் நமக்கு புரியறதான். என்னன்னா அந்த பகவானுக்கு சொத்தாக நாம் இருக்கோம். மொத்தமா இவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்ணி 8 படியில மேல ஏற்றி வச்சவன் அவன் தான். அப்ப நம்ம மொத்தமா அவன் தானே இவ்வளவு தூரம் வழி நடத்தி இருக்கிறான். நான் செய்யறேன் நினைச்சுட்டு இருக்கேனே, இதுல நான் செஞ்சது என்ன இருக்கு? இவ்வளவு தூரம் ஏற்றி கொண்டு வந்தவன் அவன் தானே. அப்ப என்ன அவனே பார்த்துப்பான். ஆத்ம நிவேதனம். ஆத்மா ஜீவாத்மாவை நிவேதனம் அவன் திருவடியிலேயே சமர்ப்பிச்சிடறோம். பகவானே, என் முயற்சியால் நான் உன்னை அடையப் போவதில்லை, உன் அருளால் தான் அடையப் போகிறேன். இந்த உபதேச முத்திரைன்னு ஆச்சாரியர்கள் வச்சுட்டு இருக்காளே, இதுக்கான பல அர்த்தத்துல ஒரு அர்த்தம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இந்த ஆள்காட்டி விரல் இதை நகர்த்தாம கட்ட விரலை மட்டும் மேல தூக்கி பாருங்க. இந்த முத்திரை வரல. கட்ட விரலையே நகர்த்தாம ஆள்காட்டி விரலை மட்டும் இறக்கி பாருங்க. வந்துருத்து. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எவ்வளவு முயன்றாலும் பரமாத்மாவை போய் தொட முடியாது. பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணா மட்டும்தான் உண்டு. அப்போ ஆத்ம நிவேதனம். என்னை உன் திருவடியில சமர்ப்பிச்சுடுறப்பா, நீ இறங்கி வந்து நீயா பார்த்து அடியனை ஆட்கொள்ள வேண்டும். அவனை கொண்டுதான் அவனை அடைய முடியும். இன்னொன்றை கொண்டு பகவானை அடைய முடியாது. இப்போ நீங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு போகணும்னா மதுரையே வந்து மதுரை கழிச்சுன்னு போகுமா? ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ பஸ்லையோ கார்லையோ அட்வென்ச்சர் விரும்பினா பைக்லையோ வசதி இருந்தால் ஹெலிகாப்டர்லையோ போகலாம். ஆனால் பெருமாளை பொறுத்தவரை பெருமாளை கொண்டே தான் பெருமாளை அடைய முடியும். நீங்கள் அடைய வேண்டிய டெஸ்டினேஷனும் பெருமாள் தான், அதை அடைவிக்கும் வழியும் பெருமாள் தான். அதை புரிஞ்சுட்டு அவன் திருவடியில் விழறோமே, அதுக்கு தான் ஆத்ம நிவேதனம்னு பேர். இந்த சரணாகதியை ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் பண்ணி காமிச்சார். பங்குனி உத்தர நன்னாளிலே தம் சீடர்களோடு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி மட்டையடி உற்சவம் பூர்த்தியாகி பங்குனி உத்தர மண்டபத்தில் ஸ்ரீரங்க நாச்சியாரோடு நம்பெருமாள் எழுந்தருளி இருக்கும் சமயம் தாயாரை முன்னிட்டு பெருமாள் திருவடியில சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு 3 கத்தியங்களை விண்ணப்பித்து சரணாகதி பண்ணார் ராமானுஜர். அப்ப பெருமாள் கேட்டாராம், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். கைங்கரியம். வைகுண்டம் வந்து நிரந்தரமாக கைங்கரியம் பண்ணும் பேரு. உங்களுக்கு தானே கொடுத்துட்டா போச்சுன்னார். ராமானுஜர் சொன்னார், அடியன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அடியன் ராமானுஜதாசன் என்று சொல்கிறார்களோ இந்த ராமானுஜனோடு சம்பந்தம் உள்ள அத்தனை பேருக்கும் நீ கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். வைகுண்டம் வந்து உனக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை கொடுக்கணும் என்று பிரார்த்தித்து அந்த சரணாகதியை பண்ணி காமிச்சார். அப்படி பகவானை சரணடைந்து எனக்கு எல்லாமே நீதான்பா, இனி நீ விட்டதுதான் வாழ்க்கைன்னு அவன்கிட்ட சரணாகதி பண்ணி ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டா அன்றாட அப்படி இருக்காதான், அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமா ஆயிடும். அதான் தலைப்பை மாற்ற போறோம்னு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், முதல் 8 படிகள்ல அன்றாட வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம் இருக்குது. ஆனா ராமானுஜர் காட்டிய வழியில சரணாகதி பண்ணிட்டா நம் அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமா மாறிடும். எப்படின்னு கேட்கறீங்களா? கார்த்தால எழுந்ததும் முதல் காரியம் என்ன பண்றோம்? ஹரி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வேலை, நீராடுவோம். காலை கடன் முடிச்சு நீராடுறோம்.
எதுக்குப்பா நீராடுறோம்னா, நாம என்ன பண்றோம், நீராடுவதெல்லாம் அன்றாட வாழ்க்கை, ஆன்மீகம்னா தனின்னு நினைக்கிறோம். இல்ல, ராமானுஜர் சொல்றாரு, இன்டகிரேட் பண்ணு. நீராடுவது எதற்கு தெரியுமா? பெருமாளுக்கு தினந்தோறும் திருவாராதனம் பூஜை பண்ணணும். அது நீராடாம பெருமாள் கிட்ட போனோம்னா பெருமாளுக்கு அன்பிளசண்டா இருக்குமா, என்னடா இவன் துர்நாற்றத்தோட வந்துட்டானேன்னு. பெருமாளுக்கு நான் இனிமையா இருக்கணுங்கிறதுக்காக, பெருமாளுக்கு பிளசண்டா இருக்கணும், திருவாராதனம் பண்ணணுங்கிறதுக்காக நான் நீராடுகிறேன். ஓஹோ, அதுக்கப்புறம் அந்த உணவெல்லாம் சாப்பிட்றோமே, அது எதுக்கு? பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அது அன்றாட வாழ்க்கை தானே. சாப்பிட்றது எதுக்குன்னா, நம்ம ஆத்துல ஒரு பெருமாள் இருக்கார், அவருக்கு பூஜை பண்ணி பிரசாத நிவேதனம் பண்ணிட்டோம். அந்தர்யாமின்னு நமக்குள்ள பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருக்கு பூஜை பண்ண வேண்டாமா? அந்த அந்தர்யாமிக்கான பூஜை தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாம். அதனாலதான் சாப்பாட்டுல இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். உட்காந்து தான் சாப்பிடணும், வலக்கையால தான் சாப்பிடணும், ஸ்பூன் கூடாது, கையால தான் சாப்பிடணும். எதுக்குன்னா, அந்தர்யாமின்னு உள்ள பெருமாள் இருக்கார். சாப்பிட்றதுக்கு அந்தர்யாமி ஆராதனம்னு பேரு. நல்ல விஷயம் தெரிஞ்சவா வித்வத் சதஸ்லாம் போனா அந்தர்யாமி ஆச்சா அப்படின்னு கேட்பான். அந்தர்யாமி ஆச்சான்னா சாப்பிட்டாச்சான்னு அர்த்தம். அப்ப நாம் சாப்பிடுவது எதற்காகனா, நமக்காக இல்லை, நாம் புஷ்டியா இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, எனக்குள்ள அந்தர்யாமியா பெருமாள் இருக்கார், அவருடைய திருப்திக்காக. சரி, அது இருக்கட்டும். வேலைக்கு போறோமே, வேலைக்கு போறது எதுக்கு? இந்த பெருமாளுக்கு நல்லா திருவாராதனம் பண்ணணும். அந்த திருவாராதனம் நடக்கணும்னா அதற்கு பொருள் தேவை. பெருமாள் கைங்கரியத்துக்கு பொருள் தேவைங்கிறதுக்காக வேலைக்கு போறோம். அந்த வேலையையும் பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு திருவாராதனமா நினைச்சுதான் வேலை செய்யறோம். அப்போ அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் செய்தாலும் அது அத்தனையுமே பகவானுக்குன்னு அர்ப்பணித்து, காலை எழுந்து காலை கடன் முடித்து நீராடுவதிலேருந்து ஆரம்பிச்சு இரவு ராத்திரியெல்லாம் தூங்குறோமே எதுக்கு பண்ணா, அடுத்த நாள் எழுந்து பெருமாளுக்கு ஃப்ரெஷ்ஷா கைங்கரியம் பண்ணணுமா. ராத்திரி தூங்காம இருந்தோம்னா கைங்கரியம் ஒழுங்கா பண்ண முடியாதுங்கிறதுக்காக தூங்குறோம். அப்ப நீ விழித்திருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, பயணித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, குளிச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம்தான். இது எப்போ புரியும்னா, ஆத்ம நிவேதனம், என்னை காக்கும் பொறுப்பு பகவானுடையதுங்கிறது புரிஞ்சுட்டுருணும். என்கிட்டயே நிறைய பேர் கேட்பா, எங்க பார்த்தாலும், சார் நீங்க எப்படி சார் பேலன்ஸ் பண்றீங்க இந்த டாக்டர் உபன்யாசம்? டாக்டர் தொழில் இப்போ ரொம்ப ப்ராக்டிஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தேன். எங்க போனாலும் கேள்வி கேட்கறாங்கிறதுக்காகவே நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா இது கேள்விக்கு பதிலே சொல்ல முடியல, எல்லாரும் அதே கொஸ்டின். ஆனா அப்பவுமே நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இதுல பேலன்ஸ்னு ஒண்ணுமே இல்லை. டாக்டர்னு வேலைக்கு போனாலும் அங்கேயும் பெருமாளுடைய திருவாராதனத்துக்காக நாம் பண்றோம். வர பேஷண்ட்டுக்குள்ள அந்தர்யாமியா பெருமாள் இருக்கார் அப்படி நினைச்சு வைத்தியம் பண்ணு. இங்க உபன்யாசம் பண்ண வந்தாலும் பெருமாளுடைய பெருமையை சொல்றோம்னு நினைச்சுன்னு உபன்யாசம் பண்ணு. ஆத்துக்கு போய் திருவாராதனம் பண்ணாலும் அதே பெருமாளுக்கு பூஜை பண்றோம்னு நினைச்சுன்னு பண்ணு. அப்ப இதுல என்ன பேலன்ஸ் இருக்கு? எல்லாமே ஆன்மீகம் தான். அப்ப அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம் இல்லை, அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம். காலை நீராடுவதிலிருந்து இரவு உறக்கம் வரை எல்லாத்தையும் அவனுக்குன்னு நிவேதனம். நிவேதனம்னா அர்ப்பணித்தல். கார்த்தால தூங்கி எழுந்துக்கிறோம் பாருங்க, உன் கைங்கரியத்துக்காக எழுந்துட்டேன்னு நிவேதனம் பண்ணணும். நீராடுறோம் பாருங்க, உனக்கு பிளசண்டா இருக்கிறதுக்காக நீராடி இருக்கேன்ப்பா. நல்ல வேஷ்டியெல்லாம் கட்டின்னு திருமணம்லாம் அணிஞ்சுட்டு இருக்கேன்னா, ஆமா பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணும்போது அவர் கோவில் சுவருக்கு அலங்காரம் பண்றோம், தரைக்கு அலங்காரம் பண்றோம், அது போல அவர் சொத்து, அதனால ஜம்முன்னு திருமணம் அணிஞ்சுட்டு கையில தோடா போட்டுட்டு சால்வை போட்டுட்டு பெருமாளுடைய சொத்துங்கிறதுக்காக இதுக்கு எல்லா அலங்காரமும். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ற கைங்கிறதுனால அதுக்கு தோடா போடுறோம். பெருமாளுக்கு திருவாராதனத்தை பண்ணிட்டு பிரசாதத்தை சாப்பிடும் போதும் அந்தர்யாமிக்காக அந்த பிரசாதத்தை சாப்பிட்றோம். போய் வேலைக்கு போகும்போதும் என் பெருமாளுக்கு திரவியம் சேர்ப்பதற்காக அறவழியில நான் போய் சம்பாதிக்கிறேன். சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் பெருமாளுக்கு கைங்கரியமாக மற்ற செயல்கள். அதுபோல நம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தாலும் பெருமாள் சந்தோஷப்படுவார், அதுக்காக பெற்றோர்களுக்கு பணிவிடை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணாலும் அந்த பித்ருக்களுக்குள் அந்தர்யாமியா பெருமாள் இருக்கார், அவர் திருப்திக்காக பித்ரு தர்ப்பணம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அத்தனையும் பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம். என் திருமணம் செய்து கொள்கிறோமே எதுக்குன்னா, அடுத்து நல்ல சந்ததிகளை உண்டாக்கணும், அந்த சந்ததிகள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக திருமணம். இல்வாழ்க்கையிலும் ஈடுபடுகிறோம், அதோடு தப்பே கிடையாது. இல்வாழ்க்கையில் ஈடுபடுவது எதற்காகனா, இந்த தர்மத்தையும் பெருமாள் கைங்கரியத்தையும் தொடர்ந்து நடத்தி வருவதற்கு, அடுத்தடுத்து வாரிசு உருவாகணும், அதற்காக இல்வாழ்க்கை. இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக அவனுக்குன்னு ஆத்ம நிவேதனம் பண்ணிட்டோம்னா அன்றாட வாழ்க்கைன்னு ஒண்ணு, அதுல ஒரு ஆன்மீகம்னு இல்லாமல் அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம்னு ஆயிடும். பூர்த்தி பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்லோகம், தேவநாயக பஞ்சாசத்துங்கிற துதியில சுவாமி வேதாந்த தேசிகன் இதை தெரிவிக்கிறார். திருவகீந்திரபுரம் தெய்வநாயக பெருமாளை பார்த்து, ஆத்மாபகார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைர் அதாரியம் அதுனா விபுதைக்கநாதா ஸ்வீகிருத்திய தாரயித்தும் அருகசி மாம் துதீயம் சோரோபநீத நிஜ நூபுரவத் ஸ்வபாதேனர். தெய்வநாயகா,
நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இந்த ஆத்மா உன்னுடைய சொத்து, உன் சொத்தான ஆத்மாவை அடியேன்னு சொல்லாம நான் சொல்லிட்டேன், அது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம்னு. இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து அடியேன்னு சொல்லியிருக்கணும், ஆனா நான் சொன்னா அது திருட்டுத்தனமா? ஏன்னா டிஃபைன் திருட்டு. இன்னொருத்தர் சொத்தை என்னதுன்னு சொன்னா அது திருட்டு. அவர் கையில வச்சுட்டு இருக்க போனை என்னதுன்னு சொன்னா திருட்டு தானே. பெருமாளுக்கு சொந்தமான ஜீவாத்மாவை அடியேன்னு சொல்லாம நான் எனக்கே உரியவன்னா திருட்டு தானே. சொல்றார், தெரியாம சொல்லிட்டேன், இப்போ உன் திருவடியில ஆத்மாவை சமர்ப்பிச்சுடுறேன், ஏத்துக்கோன்னார். தெய்வநாயக பெருமாள் தேசிகன்ட்ட கேட்டார், நீ நினைச்சா நான் சொல்லுவ, நினைச்சா அடியேன்னு வந்து காலில் விழுவ, நான் ஏத்துக்கணுமான்னார். அதுக்கு தேசிகன் ஒரு உதாரணம் சொல்றார். நீ ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. என்ன காரணம்னா, உன் சொத்து உன் திருவடியில ஒரு சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்க, அந்த சிலம்பு ஒரு வேளை நழுவி கீழே விழுந்துடுறது, காணா போச்சு, திரும்ப சிலம்பு மீண்டும் கிடைச்சதுன்னா அந்த சிலம்பை பத்தி, சிலம்பே எங்க போனேன், இப்படிதான் பொறுப்பு இல்லாம காணா போனியா, அப்படி இப்படி சிலம்போட சண்டை போடுவியா, அல்லது சிலம்பு கிடைச்சிடுத்துன்னு எடுத்து திருவடியில மாட்டிப்பியான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், ஆமா, காணா போன சொத்து கிடைச்சதுன்னா எடுத்து மாட்டிக்க வேண்டித்தானே, அடியேனும் அப்படித்தானேன்னார். உன்னுடைய சிலம்பு எப்படி உன் சொத்தோ அது போல அடியேனும் உன் சொத்து தான். ஏதோ நடுவில் காணா போயிட்டேன், திரும்ப கிடைச்சேன்னா அந்த சிலம்பை எடுத்து எப்படி உன் திருவடியில் அணிந்து கொள்வாயோ, என்னையும் தூக்கி உன் திருவடியிலேயே அணிந்து கொள், சிலம்பாக உன் திருவடியில சேர்த்துன்றார். அப்ப இதை உணர்ந்து கொண்டு நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து, அவர் தான் ஓனருங்கிறத புரிஞ்சுனுட்டா ஓனர் எப்படினாலும் சொத்தை தேடி வந்துடுவார், ப்ரொப்ரைட்டர் ப்ராப்பர்ட்டியை தேடி எப்படினாலும் வந்துடுவார், விடமாட்டார் இல்லையா? ஆகையினால அவனே கத்தின்னு அர்ப்பணிச்சுடுவோம். அப்படி அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்றால் அன்றாட வாழ்க்கை எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது. இப்போ நேற்று வரைக்கும் குளித்தோம், சாப்பிட்டோம், எல்லாம் பண்ணோம், நாளைக்கும் அதையே பண்ண போகிறோம். ஆனால் நேற்று வரை நான் தூய்மையாகிறதுக்காக குளிக்கிறேன், என் பசியார சாப்பிட்றேங்கிற எண்ணத்தில் பண்ணோம். அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் லேசாக மாற்றி அவனுக்காக குளிக்கிறேன், அவனுக்காக சாப்பிட்றேன்னு பண்ணிட்டோன்னா அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகமாகும்னு சொல்லி இந்த 3 நாள் 3 வித்தியாசமான தலைப்புகள் கொடுத்து உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை நம்ம கணேஷ் ராமன் சார், அவருடைய மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்து இதை ஏற்பாடு செய்ய பல வாலண்டியர்ஸ், நீங்கள் எல்லாரையும் பார்த்தேன், அந்த வாலண்டியர்ஸ் எல்லாரும் கூட இருந்து அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவள் அத்தனை பேருக்கும் இந்த மண்டபத்தை கொடுத்தவர்கள், அவர் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார்னா அதுக்கு மண்டபம் இருந்தால் தான் அதை நடத்த முடியும். இந்த மண்டபத்தை கொடுத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள், ஒரு வாசல் காப்பாளர்லேருந்து ஆரம்பித்து இந்த மண்டபத்தை எல்லாம் பராமரிக்கக்கூடிய இங்கே பணியாற்றக்கூடிய அவர்கள், அதுபோல் நம்ம சங்கரா டிவிலேருந்து 3 நாள் வந்து அவர் எடுத்தார், விஜயன் சார் இன்னைக்கு வந்து எடுத்தார், நான் டெய்லியே எடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாமல் மக்கள், அது வீக்டேயோ வீக்கெண்டோ, ஃப்ரைடேயும் வந்தேள், சாட்டர்டே சண்டேயும் வந்தேள், எந்த நாளாக இருந்தாலும் மக்கள் பெருந்திரளாக எவ்வளோ பேர் வந்தீர்கள். சன்னதியிலேருந்து அர்ச்சகர் சுவாமி அவர் வந்து அடி எனக்கு பெருமாள் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்து, நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்தர்யாமி ஆராதனம்னு, சன்னதியில் ஆராதனமாகி இங்கே அந்தர்யாமிக்கு திருவாராதனத்துக்கு சுவாமி வந்து ஒவ்வொரு நாளும் பிரசாதம், அதுபோல் நமக்கு சூடான பால் வெந்நீர் எல்லாம் சுவாமி சரியாக அந்த நேரம் நம்ம கேட்கவே வேண்டாம், அந்த நேரத்துக்கு சுவாமி டான்னு வந்துடும். அந்த மாதிரி அவர் கொண்டு வந்து எல்லாம் கொடுத்தார். அதுபோல் இன்னும் எவ்வளவோ பேர் இந்த மைக் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அந்த நண்பர் சார் சூப்பராக மைக் வச்சுருந்தார், ஒரு எக்கோவே இல்லை. இந்த பக்கம்லாம் எம்டியாக இருக்கும்போதும் எக்கோ வரல, இந்த பக்கம் ஆள் அமர்ந்த போதும் எக்கோ வரல. நாம் பொதுவாக என்ன பண்ணுவோம், உபன்யாசகர் வந்தார் ஏதோ சுமாராக பேசினார்ட்டு போயிடுவோம். ஆனால் இது பின்னாடி இவ்வளோ பேர் கோஆப்ரேட் பண்ணால் தான் அது நல்லா நடக்கும். அந்த மாதிரி அவர் மைக் சிறப்பாக வச்சுருந்தார். இந்த கம்பளம் போடுறது, மெட்ராஸில் எங்கே பார்த்தாலும் நம்ம போஸ்டர் தான். எங்கள் ஆச்சாரியர் கருணாகர் ஆச்சார் சுவாமியெல்லாம் ஃபோன் பண்ணார், பேப்பரில் டெய்லி வந்துகிட்டே இருக்கடா, இங்கிலீஷ் பேப்பர்லேயும் வருது, தமிழ் பேப்பர்லேயும் வருது, என்னடா கிராண்டாக உபன்யாசம் நடக்கிறதான்னு சுவாமி ஃபோன் பண்ணி கேட்டார். அந்த மாதிரி பல நியூஸ் பேப்பர், அங்கங்கே போஸ்டர், போகிற திருக்கோவில் எங்கே பார்த்தாலும் அதிலெல்லாம் இந்த போஸ்டர் அத்தனையும் அடித்து விட்டு அதுக்கு அவர் சார் ரொம்ப பாடுபட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கார். அதுபோல் அந்த புத்தகங்கள்லாம் அவர் கொடுத்தார்கள். தமிழ் பண்டிகைகள்னு முன்னாடி நாம் போட்ட புத்தகம் அதை வந்து அவர் இது பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். இங்கேயும் இங்கே நம்ம எல்லாம் முடிச்சுட்டு போகிறோன்னா அதுக்கப்புறம் இந்த ஜமக்காலத்தெல்லாம் மடித்து வைக்கணும், சேரெல்லாம் எடுத்து வைக்கணும், அதெல்லாம் பெரிய பணி, அதை பல பேர் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவுனா சொன்னாலும் சொல்லாததுன்னு இன்னும் பல பேர் இருக்கோம். நான் கால் பங்கு கூட சொல்லலை. இது போல ஊர் கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்ல மாதிரி பல பேர் ஒன்று சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். இந்த 3 நாள் அடியேனுக்கு ரொம்ப திருப்தியாக இவ்வளோ தூரம் நடந்தது, உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறோன்னா ஃபைனலாக திரும்ப போகும்போது அங்கே பிரசாதம் கொடுக்குறா இல்லையா, அதுவும் ஒரு பெரும் திருப்தி இல்லையா, அதையும் சேர்த்து கொடுத்து நல்லபடியாக பூர்த்தி பண்ணுறார். அதனால தான் அந்த முழு திருப்தி என்பது ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்து கொடுத்த ஒத்தொத்தருக்குமே இதில் இப்போ அடியனோட பங்கு என்னன்னு பாருங்க, அணில் அளவு கூட இருக்காது. எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்கான்னு நினச்சி பாருங்க. அத்தனை பேர் ஒர்க் பண்ணி நான் சும்மா நம்மளுக்கு ஃபோட்டோவை போட்டு வச்சுட்டா அவ்வளோதான், மற்றபடி நம்ம ஒன்றும் பண்ணலை.
இவ்வளவு பேர் சூழ்ந்திருந்து செய்தது தான் அத்தனையும். அதனால உங்கள் ஒத்தொத்தருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் ஒரு நிகழ்ச்சிங்கிறது நல்லா இருக்கும். அல்டிமேட்டாக என்ன கேட்பா, உபன்யாசகர் என்ன பேசினாரா அதெல்லாம் இல்லை, கூட்டம் வந்துதா அவ்வளோதான், அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணுவா. ஆனால் அதில் ஒரு குறை இல்லாதபடி இவ்வளோ பேர் பெருந்திரளாக நம்ம அமைஞ்சிக்கரை இதை சுற்றி உள்ள பகுதி, அது மட்டும் இல்லை இன்னும் வெளியே டி நகர் அண்ணா நகர் அங்கங்கே இதெல்லாம் சுற்றி உள்ள பகுதிகளில் இருந்தெல்லாம் எவ்வளவோ பேர் நடத்தி கொடுத்தீர்கள். உங்கள் ஒத்தொத்தரையுமே பர்சனலாக அடியன் உங்கள் ஒத்தொத்தருக்குமே அடியனுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் விரைவில் எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ சந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இத்தோடு உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.